பேரழகு அப்படின்னு உள்ள ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் பேரழகு அப்படின்னு சொல்லப்போனால் அவங்க வளர்கிற விதம், அவங்க எதை அழகாக பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு பேரழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பேரழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் இவங்க எழுதியிருக்க டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேரழகு அப்படின்னு சொல்கிறது அவள் தங்க நகைகளின் மேல் ஒரு பெண்ணை நம்ம அலங்கரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த அம்மா அப்பா தங்க நகை தான் உனக்கு பிற்காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்போக்கை இந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி விடுறாங்க. ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த நகைகள் குறைவாக தான் பெண்கள் அணிகிறாங்க. சின்ன கம்மல், சின்ன ஒரு செயின் அப்படி தான் அணிகிறாங்க. அவங்கெல்லாம் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அவங்கெல்லாம் அழகாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு அம்மா அப்பா இந்த நகைகள் தான் இவளுக்கு பிற்காலத்தில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதை வச்சு அவள் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடு கட்டவோ இல்லை அதை வச்சு அவள் கடன்களை ஏதாச்சும் சமாளிக்கவோ அவளுக்கு பிற்காலத்தில் அவள் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கேரளாவில் ஒரு பெண் தற்கொலை செய்கிறா. அந்த தற்கொலை செய்யும்போது அவர் மேல் படிப்புக்காக அவங்க அம்மாவிடம் ஒரு 5000 ரூபாய் கேட்குறா. ஹஸ்பண்ட்ட கூட கேட்கல. அப்போ அவளுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 100 பவுன் நகையை அவளுக்கு உதவலை. அவங்க அம்மா கொடுத்த 5000 ரூபாய் தான் அவளுக்கு உதவி இருக்கு. அப்போது நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நகைகளை விடவும் அவள் கல்வி கற்று அவளுடைய திறனை வளர்த்து சமுதாயத்தில் அவள் மென்மேலும் வளர அவளுடைய கல்வி தான் அவளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் நம்ம இப்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அஞ்சலக சேமிப்பு, வங்கி கணக்கு சேமிப்பு இதில் சேமித்து மேலும் நம்ம மியூச்சுவல், ஆர்டி, டெபாசிட்டு இதெல்லாம் மூலமாக நம்ம பிற்காலத்தில் நம்ம சேஃபாக ஒரு பெண்ணை அவளால் தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீதா இளங்கோவன் எழுதியிருக்காங்க. அது முற்றிலும் உண்மை. சக தோழிகளை நீங்கள் படித்து ஏதாச்சும் ஒரு துறையில் போய் அதில் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறலாம். பட் நகையோ இல்லை வேறு ஏதேனும் வழிகளோ உங்களுக்கு உதவுவதில்லை. நீங்களும் உங்கள் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு உதவும் என்று சொல்லி முடிக்கிறேன். உங்களில் ஒருத்தி.